ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. மகான்கள் எப்போதுமே வந்து அற்புதங்கள் நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுலேயும் வந்து காஞ்சியில் உள்ள மகாபெரிவா வந்து நிறைய அற்புதங்களை வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதில் ஒரு சம்பவம் வந்து நம்ம சொல்லணும்னா, திருச்சியில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். திருச்சியில் வந்து அவர் ஃபேமிலியோடு இருக்கார். அவர் வந்து தீவிர மகாபெரிவாரோட டிவோட்டி. அப்படி இருக்கிறப்ப எப்போ மகாபரிவாரோட தரிசனம் கொடுத்தாலுமே வந்து கண்டிப்பாக அவரோட தரிசனத்துக்காக அவர் எங்கே இருந்தாலுமே வந்து அவரோட தரிசனத்தை வந்து வாங்கிட்டு போவார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நட வந்து மகாபரிவா வந்து ஆந்திரா போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு கர்னூல் அப்படிங்கிற இடத்துக்கு. அப்போ வந்து இவர் அதை கேள்விப்பட்டு நம்ம வந்து திருச்சியில் இருக்கோம், எப்படியாவது வந்து மகாபெரிவாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னொன்று அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன ஹேபிட்னா, காலையில் வந்து எப்போதுமே வந்து எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலுமே வந்து மகாபெரிவாரோட படத்துக்கிட்ட வச்சுட்டு தான் அந்த சாப்பாடை வந்து பிரசாதமாக வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து அவசர அவசரமாக கிளம்புறதுனால என்ன மகாபெரிவாவுக்கு பிரசாதமாக வைக்கிறதுன்னு தெரியாமல் பால் இருந்துச்சு. அந்த பாலை வந்து ஆற்றி வைக்காமல் சுட சுட அந்த ஒரு டம்ளரில் பாலை எடுத்து மகாபெரிவாவோட படத்துக்கு முன்னாடி வச்சு அவர் வந்து பிரார்த்தனை வச்சுட்டு கிளம்பிட்டாரு, பிரசாதமாக வச்சுட்டு. அப்போ கிளம்பி வந்து திரும்பி ஆந்திராவுக்கு வந்துட்டார், கர்னூலுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டங்கள் நிற்கிது. அப்போ வந்து அவர் நினைக்கிறாரு, நமக்கு வேற திரும்பி நம்ம ஊருக்கு போய் ஆகணுமே, நமக்கு வேலைகள் இருக்குது, மகாபெரிவரை பார்க்க முடியாது போல், இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டோமே, நம்ம இவ்வளோ பக்தி பண்ணுறோமே, அவருக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் வந்து ஒரு எண்ணம் வருது. எண்ணங்களை கூட அறியக்கூடிய தன்மை வந்து மகான்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மகான்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோங்கிற எண்ணத்தின் மூலமாக நம்மளோட எண்ணத்தில் வந்து அவங்க ஊடுருவி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப மகாபெரிவாவுக்கு வந்து இவங்க இந்த ஃபோட்டோகிராஃபர் நினைக்கிற எண்ணம் வந்து அவருக்கு வந்து தெரியுது. அப்போ வந்து அத்தனை பேர் கூட்டத்துலேயும் வந்து மகாபெரிவா தன்னுடைய சீடர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி அவளை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி. இவர் ஃபோட்டோகிராஃபரும் போய் அப்போ தான் வந்து தர்ஷன் கிடச்சிருக்கு மகாபெரிவாரோட பார்த்துட்டு. அப்போ வந்து மகாபெரிவா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என் வாயெல்லாம் பார்த்தியா, என் வாயெல்லாம் சுட்டுட்டு பாரு அப்படின்னு. சூடாக பால் வச்சா அன்றைக்கி நான் குடிச்சிட்டேன், ஆற்றி வைக்கிறது இல்லையான்னு கேட்டோடனே இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. மலை 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 மலைன்னு கண்லேருந்து தண்ணி. அப்போ வந்து நம்ம சூடாக பால் வச்சது மகாபெரிவாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி அப்போ நம்ம வைக்கிற பிரசாதத்தை எல்லாத்தையுமே வந்து மகாபெரிவா எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து தெரிய வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மகான்களை வந்து கடவுள் வந்து நேராக வந்து பூமிக்கு வர முடியாது. மகான்கள் மூலமாக தான் வந்து நிறைய சித்துக்களையும் நமக்கு மக்களுக்காக தான் மகான்களையே பூமிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இறைவனை பிடிக்கணும்னா நம்ம வந்து மகான்களை பிடிக்கணும். மகான்கள் மூலமாக தான் வந்து நமக்கு வந்து இறை தரிசனமாகட்டும், இறைவனோட அருளும் நமக்கு வந்து கிடைக்கும். நம சிவாய. நன்றி.